சிவகங்கை மாவட்டம் இளையான்குடி அருகே பொதுப்பணித்துறையினரின் தவறான கட்டுமானத்தால் கண்மாயில் தண்ணீர் நிரம்புவதில் பிரச்சனை ஏற்பட்டுள்ளதாக விவசாயிகள் புகார் அளித்துள்ளனர். சிவகங்கை ராமநாதபுரம் மாவட்ட கோடை விவசாயத்திற்காக வைகை அணையில் இருந்து தண்ணீர் திறந்துவிடப்பட்டுள்ள நிலையில் பிராமணக்குறிச்சி கண்மாய்க்கு நீர் பிரித்துவிடப்படும் இடத்தில் ஏற்கனவே 3.5 அடி அகலத்தில் இருந்த மதகை அகற்றிவிட்டு தற்போது இந்த ஆண்டு புதிதாக 1.5 அடியில் ஷட்டர் அமைத்துள்ளனர். இதனால் 3 மணி நேரத்தில் நிரம்பி வந்த கண்மாய் தற்போது 3 நாட்களை கடந்தும் நிரம்பாத அவலநிலை ஏற்பட்டுள்ளதாக அப்பகுதியினர் குற்றம் சாட்டியுள்ளனர். பொதுப்பணித்துறையின் தவறான கட்டுமானத்தால் கண்மாய் நிரம்பாததால் விவசாயிகள் கவலையடைந்துள்ளனர். கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலம் பேருந்து நிலையத்தில் கழிவுநீர் தேங்கி நிற்பதால் பயணிகள் கடும் அவதி அடைந்தனர். விருத்தாச்சலம் பேருந்து நிலையத்திலிருந்து நாள்தோறும் நூற்றுக்கணக்கான அரசு மற்றும் தனியார் பேருந்துகள் இயங்கி வருகிறது. பேருந்து நிலையத்திலிருந்து பேருந்துகள் வெளியே வரக்கூடிய வழியில் கடந்த 2 தினங்களாக தனியார் ஹோட்டலில் இருந்து கழிவுநீர் வெளியேறி பேருந்து செல்லும் வழித்தடம் முழுவதும் குளம் போல தேங்கி இருப்பதால் துர்நாற்றம் வீசுவது மட்டுமல்லாமல் பயணிகள் கடும் சிரமத்திற்கு உள்ளாகி வருகின்றனர். மேலும் சாக்கடை கழிவினால் சுகாதார சீர்கேடு ஏற்படுவது மட்டுமல்லாமல் அவ்வழியாக பேருந்து நிலையத்திற்கு நடந்து செல்லும் பயணிகளுக்கு தொற்றுநோய் பரவும் அபாயமும் ஏற்படும் சூழல் நிலவி வருகிறது. இது குறித்து பலமுறை புகார் அளித்தும் நகராட்சி நிர்வாகம் எந்தவொரு நடவடிக்கையும் எடுக்கவில்லை என பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். கோவையில் வங்கி அதிகாரிகள் சென்னை உயர்நீதிமன்ற உத்தரவிற்கு பிறகும் சொத்தை அபகரிக்க முயற்சி செய்வதாக கூறி பெண் ஒருவர் கோவை மாநகர காவல் ஆணையரகத்தில் புகார் அளித்துள்ளார். கோவை காலப்பட்டி நேரு நகரைச் சேர்ந்த மகாலிங்கம் என்பவரின் நிலத்தை அவரது நண்பர் மனோகரன் திருப்பூரில் உள்ள ஆந்திரா வங்கியில் அடமானம் வைத்து 85 லட்சம் ரூபாய் கடன் வாங்கியுள்ளார். இதையடுத்து வட்டியுடன் சேர்த்து 1,46 லட்சத்தை தயார் செய்து திருப்பூர் ஆந்திரா வங்கியில் செலுத்தி தங்களது நிலம் தொடர்பான ஆவணத்தை எடுப்பதற்கு முயற்சி செய்தனர். ஆனால் ஆந்திரா வங்கியில் சொத்து தொடர்பாக பணம் வசூல் செய்யும் மதுரை பாபு என்பவர் வங்கி மேலாளர் உடன் இணைந்து சொத்தை வேறொரு நபருக்கு போலி ஆவணங்கள் மூலம் விற்றுள்ளனர். இது குறித்து சென்னை உயர்நீதிமன்றத்தில் தொடர்ந்த வழக்கில் மகாலிங்கம் தனது நிலத்திற்கான பத்திரத்தை பெற்றுக்கொள்ளலாம் என உத்தரவிடப்பட்டுள்ளது. இருப்பினும் சென்னை உயர்நீதிமன்றம் அனுப்பிய உத்தரவு கடிதங்களை ஏற்காமல் மதுரை பாபு மற்றும் ஆந்திரா வங்கியின் மேலாளர் தொடர்ந்து தன்னிடம் அதிக பணம் கேட்டு மிரட்டி வருவதாக காவல் ஆணையரகத்தில் மகாலிங்கம் மற்றும் அவரது மனைவி மஞ்சுளா ஆகியோர் புகார் அளித்தனர். கரெக்டான பணம் கட்டாத காரணத்தினால 2010 7 ஆரம்பித்த கம்பெனிக்கு 10 எங்களை வீட்டை ஆக்ஷனுக்கு வர்றாங்க. வரும்போது நாங்கள் என்ன பண்ணோம், 90 லட்சம் ப்ளஸ் ஒரு 56 லட்சம் மெஷின் விற்று நாங்கள் 1,46 லட்சம் பணம் கட்டின பிறகு இடையில ரெக்கவரி ஆஃபீஸர் சபாபதி, அப்புறம் ஆந்திரா பேங்க் மேனேஜர் ஆனந்த் பாபு 2 பேர், ரமேஷ் பாபு 2 பேர் எங்கள்கிட்ட 10 லட்சம் ரூபாய் பணம் கொடுங்க, ஒரு பிரச்சனையும் இல்லாமல் பண்ணிடுறோன்னு சொன்னாங்க. எங்களால் கொடுக்க முடியாத காரணத்தினால பாபு மதுரை துரைங்கிறவங்க கிட்ட கமிஷன் பேசிக்கில் பேசி எங்கள் சொத்தை இவ்வளோ பணம் கட்டியும் அது ஸ்டே இருக்கும்போது எங்கள் சொத்தை விற்றுருக்குறாங்க. திருப்பத்தூர் மாவட்டம் கந்திலி காவல்துறையினர் ஒருதலை பட்சமாக செயல்படுவதாக கூறி மத்திய துணை காவல்படை பெண் காவலர் வீடியோ வெளியிட்டு வேதனையை வெளிப்படுத்தியுள்ளார். கச்சி நாயக்கன்பட்டி பகுதியைச் சேர்ந்த பூங்கொடி மத்திய துணை காவல்படை காவலராக பணியாற்றி வரும் நிலையில் தனது தந்தை வெங்கடேசனுடன் வசித்து வந்துள்ளார். இந்த நிலையில் வெங்கடேசனுக்கும் அவரது தம்பிக்கும் இடையில் ஏற்பட்ட நிலத்தகராறால் கந்திலி காவல் நிலையத்தில் புகார் அளிக்கப்பட்டுள்ளது. ஆனால் கந்திலி காவல் நிலையத்தில் காவல்துறையினர் ஒருதலை பட்சமாக செயல்படுவதாகவும் இதனால் மன உளைச்சலால் வாழ்வதா சாவதா என தெரியவில்லை என்று கூறி மத்திய துணை காவல்படை பெண் காவலர் வீடியோ வெளியிட்டுள்ளது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. என் நிலத்தை அளந்து அவங்களுக்கு கொடுத்துட்டு போகிறாங்க, அவங்களுக்கு சப்போர்ட்டாக நிற்கிறாங்க. நேற்று என் தம்பி ஹாஸ்பிட்டலில் போய் என் சித்தப்பாவோட பொண்ணு செருப்பால் அடிச்சுட்டு வாடா உன்னையும் குடும்பத்தையும் வெளியே வச்சு தூக்குறோம், சாவடிச்சிட்றோம் மிரட்டிட்டு வந்திருக்கு. கேமரா சிசிடிவி இருக்குது ஹாஸ்பிட்டலில். என் அப்பாவை நைட்டோட நைட்டாக கந்திலி போலீஸ் ஸ்டேஷன் கைது பண்ணி ஸ்டேஷனுக்கு எடுத்து போய் உட்கார வச்சுருக்காங்க. இதனால் நான் டியூட்டி பண்ண முடியல, மன உளைச்சலுக்கு ஆளாயிருக்கேன். வாழ்கிறதா சாகிறதான்னு தெரியாமல் திக்குமுக்காடி உக்காந்துருக்கேன். தயவு செய்து நீங்கள் தான் எங்களுக்கு உதவி பண்ணணும்.